Hi Nanba, welcome to our channel. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மினி submersible water pump ரெடி பண்ணிருக்கோம். அதுவும் வெறும் 10 ரூபாய்க்கு ரெடி பண்ணிருக்கோம். இது எப்படி பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கல அப்படினா Subscribe பண்ணுங்க. வாங்க எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். So first இந்த பம்ப் ரெடி பண்ண 1.5 இன்ச் PVC 6 cm லெங்த்ல கட் பண்ணி எடுத்துறோம். பொதுவாக வாட்டர் பம்புக்குள்ளே எல்லாமே ஒரு ஃபேன் மாதிரி ஒன்று இருக்கும். அது பேர் வந்து இம்பெல்லர். ஃபஸ்ட் அந்த இம்பெல்லர் நம்ம ரெடி பண்ணணும். அதுக்காக ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஜூஸ் பாட்டில் மூடி எடுத்துருக்கோம். ஸோ இந்த மூடியை இப்போ சின்னதாக கட் பண்ணிடலாம். எவ்வளோ சின்னதாக கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து 1.25 இன்ச் PVC பைப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த PVC பைப்புக்குள்ளே தட்டாமல் சுற்றுற அளவுக்கு சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இம்பெல்லர்லாம் பிளேட்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு மூடியை இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம். இதுதான் நாம் ரெடி பண்ண போகிற இம்பெல்லரோட பிளேட்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஏற்கனவே ரவுண்டாக கட் பண்ணி எடுத்த அந்த மூடியில் இந்த 3 பிளேட்ஸுமே ஃபிக்ஸ் பண்ணணும். அதுவும் இந்த 3 பிளேடையும் ஒரே சமமான டிஸ்டன்ஸில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதனால் ஒரு ரவுண்ட்னாலே 360 டிகிரி, அந்த 360 டிகிரியாக 3ஆக டிவைட் பண்ணோம் அப்படின்னா 120, 240, 360 வரும். ஸோ இந்த 3 டிகிரியுமே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதில் லைன்ஸ் வரைஞ்சிக்கலாம். லைன்ஸ் வரைஞ்சதுக்கப்புறமா இந்த 3 பிளேட்ஸுமே அதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மூடியோட சென்டரில் ஒரு சின்ன ஹோல் போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன கியர் எடுத்துருக்கோம். இதை வந்து சூப்பர் க்ளோ யூஸ் பண்ணி அதை மூடியில் இருக்கிற ஹோலுக்கு நேராக ஒட்டிடலாம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா மோட்டரோட ஷாஃப்ட் கனெக்ட் பண்ணுறதுக்காக தான். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம மார்க் பண்ண அந்த 3 லைன்ஸ்லையும் இந்த 3 பிளேடையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதுவும் சூப்பர் க்ளோ யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். ஸோ இந்த 3 பிளேடையுமே சூப்பர் க்ளோ யூஸ் பண்ணி ஓட்டிட்டோம். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக எம்சியில் வச்சும் ஓட்டிகிட்ருக்கோம். ஸோ எம்சியில் வச்சும் இப்போ சூப்பராக ஓட்டிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் மூடி எடுத்துருக்கோம். அதோட சென்டர்லையும் கரெக்டாக ஒரு ஹோல் போட்டு எடுத்துருக்கோம். ஸோ இந்த மூடி நம்ம எடுத்துருக்கிற அந்த 1.25 இன்ச் PVCக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகுமா அப்படிங்கிறத செக் பண்ணி தான் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு ஜூஸ் பாட்டில் மூடிக்குள்ளே இருக்கிற அந்த பிளாஸ்டிக் மாதிரியான ஒன்று எடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம எடுத்துருக்கிற இந்த மூடியோட மேலே இந்த மாதிரி ஒட்டணும். ஸோ இது எதுக்காக அப்படின்னா இந்த மூடியில் தான் நம்ம மோட்டாரை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ மோட்டாரை ஃபிக்ஸ் பண்ணும்போது மோட்டாருக்குள்ளே தண்ணி போகாமல் இருக்கிறதுக்காக தான். இது ஃபிக்ஸ் பண்ணாலும் ஃபிக்ஸ் பண்ணாட்டாலும் மோட்டாருக்குள்ளே தண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறவு தான். இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக தான். எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். அப்படிதானே பாஸ்? ஆமாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு 3 வோல்ட் DC மோட்டார் எடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த மோட்டாரை அந்த மூடியில் க்ளூகனை யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதே வாட்டர் பம்பில் இந்த மோட்டாருக்கு பதிலாக இந்த மாதிரியான சின்ன 12 வோல்ட் மோட்டாரும் யூஸ் பண்ணி ரெடி பண்ணலாம். இந்த மோட்டாரை கம்பேர் பண்ணும்போது 12 வோல்ட் மோட்டாருக்கு இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் எதுக்காக இந்த மோட்டாரை வச்சு ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதுதான் எல்லாருக்கும் ஈஸியாக சீப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான். ஸோ அப்படி இல்லை, உங்களால் இந்த மாதிரியான சின்ன 12 வோல்ட் மோட்டார் வாங்க முடியும் அப்படின்னா அந்த மோட்டாரை வாங்கி இதில் ஃபிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வாட்டர் பம்பில் அவுட்லெட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ரீஃபில் பென் எடுத்துருக்கோம். இந்த ரீஃபில் பெண்ணையும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இப்போ இந்த பென் அந்த PVCயில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிறதுக்காக இதோட ஒரு சைடை தேய்ப்புதலை வச்சு தேய்ச்சி லைட்டாக ஸ்லோப் ஆக்கிக்கலாம். ஸோ இப்போ இந்த பெண்ணோட அளவுக்கு அந்த PVCலையும் ஒரு ஹோல் போட்டுடலாம். ஸோ இப்போ இந்த பெண்ணை அந்த PVCயோட சூப்பர் க்ளோ யூஸ் பண்ணி பக்காவாக ஒட்டிடலாம். ஸோ சூப்பர் க்ளோ யூஸ் பண்ணி ஒட்டியாச்சு. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக எம்சியில் வச்சும் ஒட்டுவோம். ஸோ வீடியோவில் கரெக்டாக இந்த இடத்துல ஒரு சின்ன சேஞ்ச் நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யார் கரெக்டாக கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுவாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு சிறப்பு பரிசு. எனக்கு தெரியுமே, நான் சொல்லட்டா? வாய மூடுறா குரங்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச அந்த மூடி வித் மோட்டாரை இந்த PVCக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ
ஸோ அதுக்கு முன்னாடி அந்த மோட்டாரோட இம்பெல்லரை கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இதை அப்படியே அந்த பிவிசிக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த இம்பெல்லரோட டைரக்ஷன் ஆஃப் வாட்டர் ஃப்ளோ வந்து அவுட்லெட் வழியாக வெளியே போகிற மாதிரி இருக்கணும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. உள்ளே ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சூப்பர்வைஸ் பண்ணி உள்ளே ஓட்டிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த வாட்டர் பம்போட ஃப்ரண்ட் சைடை கவர் பண்ணுறதுக்காக ஒரு விக்ஸ் டப்பாவாக தான் எடுத்துருக்கோம். இந்த விக்ஸ் டப்பாவோட மூடியை வச்சு தான் அதோட ஃப்ரண்ட் சைடை கவர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த மூடியை அதில் ஃபிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிறதுக்காக அந்த எம்சில் ஓடி இருக்கிற இடத்த மட்டும் சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த மூடியை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மோட்டார் தண்ணியை சக் பண்ணி இழுக்கிறதுக்காக இந்த மூடியில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நிறைய ஹோல்ஸ் போட்டு விட்டுக்கலாம். ஸோ இப்போ அந்த மூடியை அதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சூப்பர்வைஸ் பண்ணியும் சுற்றி ஒட்டியிருக்கோம். ஸோ இந்த கட் பண்ண கேப்பை கவர் பண்ணுறதுக்காகவும் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காகவும் எம்சில் வச்சும் ஒட்டுக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதோட பின் சைடை கவர் பண்ணுறதுக்காக ஒரு வாட்டர் பாட்டில் மூடி தான் எடுத்துருக்கோம். ஸோ அதில் ஒயர்ஸ் வெளியே எடுக்கிறதுக்காக ஒரு ஹோலும் போட்டிருக்கோம். ஸோ இப்போ இதை அதோட பின் சைடில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம வாட்டர் பம்பை தரமாக ரெடி பண்ணிட்டோம். ஸோ நம்ம ரெடி பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுமே சூப்பராக பெயிண்ட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இந்த வாட்டர் பம்பையும் இப்போ பெயிண்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு பெயிண்ட் பண்ண ஃபேப்ரிக்கா அக்ரலிக் கலர்ஸில் பிளாக் கலர் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இது ஃபுல்லாகவே பிளாக் கலர் அடிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம வாட்டர் பம்பை அடிப்பொலியாக பெயிண்ட் பண்ணி சூப்பராக காய வச்சும் எடுத்துட்டோம். ஸோ இது ரெடி பண்ண எனக்கு வெறும் 10 ரூபா தான் ஆச்சு. அதாவது இதுக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்க அந்த மோட்டாருக்கான செலவு மட்டும்தான், வேறு எதுவும் நான் இதுக்காக வாங்கலை. ஸோ ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு சூப்பரான வாட்டர் பம்ப் தான், ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் வாட்டர் பம்ப் அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இப்போ இதில் 4 வோல்ட் லித்தியம் அயன் பேட்டரியை கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வாட்டர் பம்ப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த 3 வோல்ட் மோட்டாருக்கு இது சிறப்பான பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லுங்கள். என்னென்னா இந்த மாதிரியான 3 வோல்ட் மோட்டாருக்கெலாம் இந்த மாதிரி 4 வோல்ட் லித்தியம் அயன் பேட்டரி அப்புறமா 9 வோல்ட் பேட்டரிலாம் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் கொஞ்சம் பவர் கொண்ட பேட்டரிஸ் அப்படிங்கிறதுனால உங்கள் மோட்டார் ஓடாமகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. நானே இந்த வீடியோவில் 4 வோல்ட் லித்தியம் அயன் பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னன்னா இதை நான் செக் பண்ணி பார்த்தேன், இந்த பேட்டரியில் சார்ஜ் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு, அதுவும் 3 வோல்ட்டுக்கு கீழே தான் இருந்துச்சு. அதை செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா தான் நான் இந்த வீடியோவில் இந்த 3 வோல்ட் மோட்டாருக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த மாதிரியான 3 வோல்ட் மோட்டார் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நார்மல் டபுள்யூ பேட்டரி ரெண்டனா கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னாலே 3 வோல்ட் வந்துடும். ஸோ அந்த 2 பேட்டரிஸை யூஸ் பண்ணி உங்கள் மோட்டாரை ரன் பண்ணலாம். ஸோ அதுதான் பெஸ்ட்டு. ஸோ அவ்வளோதான் நண்பா, நம்ம சூப்பரான மினி சப்மர்சிபிள் வாட்டர் பம்பை ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த சப்மர்சிபிள் வாட்டர் பம்பை வச்சு நிறைய வாட்டர் ஃபால் ஃபவுண்டன்ஸ்லாம் ரெடி பண்ணலாம். வாட்டர் ஃபால் ஃபவுண்டன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் கூட நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மேலே ஐ பட்டன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த வீடியோஸோட லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் போய் பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அப்படியே அந்த வாட்டர் பம்பை நீங்கள் ரெடி பண்ணிங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் ரெடி பண்ணதையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு அனுப்பிடுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.